கொஞ்ச நேரமாவது தூங்கலாம்ல, வாங்க. அட வாங்க, எந்திரிச்சு. யாரா இருக்கும் இந்த நேரத்துல போய்? யாருன்னு தெரியலையே. பாருப்பா, பாரு. யாரு? பாரு சூர்யா. என்ன சார், அதான் என் மாப்பிள்ள கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டார்ல, திரும்ப இங்கே ஏன் வந்து நிக்கிறீங்க? உன் மாப்பிள்ள கிட்ட கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் நாசிக்ல அடிச்ச நோட்டை கொடுத்தா பதிலுக்கு அவன் வெள்ளை பேப்பரை கட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காயா? இது என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் இப்பவே என்ன போலீஸ்க்கு தானே போன் பண்ண போற? உனக்கு நான் அந்த சிரமமே வைக்கல. கையோட நான் இன்ஸ்பெக்டரை கூட்டு வந்திருக்கேன். வாங்க சார். அழகுராஜா உங்க மாப்பிள்ள தானே? ஆமா சார். அவர் 50 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டு தான் மிஸ்டர் ரத்னம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. எங்க மாப்பிள்ள பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு சார். யோ, அவன் திருப்பி கொடுத்தது இதான்யா, பாரு. மொத்தமும் டம்மி நோட்டு. என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? எங்க உன் மாப்பிள்ள? அது வந்து என்ன சார், உங்க மாப்பிள்ள எங்க? சார், அது வந்து இவர் பணத்தை வாங்கிட்டு போனதும். யோ, இன்னொரு வாட்டி இத பணம்னு சொல்லாத, எல்லாம் டம்மி நோட்டு. அதான் சார், இவர் போனதும் மாப்பிள்ள ரொம்ப கோவமா இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு சத்தம் போட்டுட்டு என் பொண்ணைய கூட்டிட்டு கிளம்பி போயிட்டார் சார். போயிட்டானா? எங்க போனா? இருங்க மிஸ்டர் ரத்னம், எமோஷனல் ஆகாதீங்க, நான் விசாரிக்கிறேன். உங்க மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க போயிருக்காங்க? சார், அவங்களும் எதுவும் சொல்லல, நாங்களும் எதுவும் கேட்கல. பணத்தை கொடுத்துட்டாங்களே, அவங்க எங்கேயாவது ஒழிஞ்சு போகட்டு நாங்களும் விட்டுட்டோம். என்ன எல்லாரும் சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்களா? பொண்ணையும் மாப்பிள்ளையும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எங்கேயோ ஜாலியா ஊர் சுத்த அனுப்பிட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு போய் சொல்றீங்களா? என்ன சார் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் உண்மையிலேயே உங்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டதா நாங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். அவன் இந்த மாதிரி கரிய பூசுவான்னு சத்தியமா சொல்றேன் சார், நாங்க யாருமே நினைச்சு பார்க்கல. அவன் போயிருக்கிறது உங்க 50 லட்சம் ரூபாய் பணத்தோட மட்டும் இல்ல சார், இந்த வீட்டோட பொண்ணு கூட போயிருக்கா சார். அது மட்டும் இல்லாம அவளை என்ன பண்ண போறான்னு எனக்கு எதுவும் புரியல சார். ஆமா சார், எனக்கும் பயமா இருக்கு சார். இந்த நடிப்பெல்லாம் இனிமே எடுபடாது சார். அழகுராஜா பொண்டாட்டி அழறத பார்த்து நான் கொஞ்சம் மனசு இறங்கிட்டேன். அப்ப மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அவனால இதை பண்ணிருக்க முடியுமா? இனி நான் என்னைக்குமே ஏமாற மாட்டேன். இன்ஸ்பெக்டர், என் பணத்துக்கு என்ன வழி? இவங்க கிட்ட இருந்து என் பணத்தை எப்படி வாங்கி கொடுக்க போறீங்க? இருங்க, நான் விசாரிக்கிறேன். இங்க பாருங்க, குற்றவாளிகளை மட்டும் இல்ல, அவங்கள தப்பிக்க வைக்க முயற்சி பண்றவங்களையும் சட்டம் ரொம்ப கடுமையா தண்டிக்கும். இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால ஒழுங்கு மரியாதையா அழகுராஜாவை போலீஸ்ல ஒப்படைக்க என்ன வழியோ அதை பாருங்க. இல்ல லேடிஸ்னு கூட பார்க்காம உங்க அத்தனை பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. எதையும் லீகலா பண்ணணும்ன்றதுக்காக இப்ப போலீஸோட வந்திருக்கேன். இதுல ஏதாவது தில்லு முள்ளு திருக்குத்தாளம் பண்ணி அழகுராஜாவை தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் எந்த வழியில வேணாலும் போவேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ எனக்கு 1000 வழி தெரியும். வாங்க சார், போலாம். சொந்த காசுலயும் சூனியம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான். 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து தண்டத்துக்கு அழுதது மட்டும் இல்லாம இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோசடி குற்றத்தையும் பண்ணி இதையும் நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டான். என்னப்பா பண்ண போறீங்க?
என்னங்க ஐயா, ஏதாவது சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் பார்வதி அம்மா. தம்பியோட ஜாதகத்துல இப்ப கல்யாண யோகம் சுத்தமாவே இல்ல. ஆனா கல்யாணம் நடந்துருச்சு. இதுவே 2 நாள் கழிச்சு நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்ப நடந்ததுனால ஏதாவது பிரச்சனை வரத்தான் செய்யும். மன நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். உறவுகளுக்குள்ள சிக்கல் உண்டாகும். சந்தோஷம் சுத்தமாவே காணாம போயிடும். ஐயா, இதுக்கு பரிகாரம் ஏதாவது? இன்னும் 2 நாள்ல தம்பியோட ஜாதகத்துல கிரக நிலைகள் எல்லாம் மாறுது. அது வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணு சேராம இருக்கணும். இது ஒண்ணுதான் இதுக்கு பரிகாரம். இருந்தாலும் இதையெல்லாம் மீறி சில மனச்சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து தான் கடந்து வரணும். சோதனையும் பிரச்சனையும் தான் உறவுகளை பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த சோதனைய அதுக்கான ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கங்க. அப்ப நான் புறப்படுறேம்மா. ஐயா, இதை வச்சுங்க. ரொம்ப நன்றி தம்பி. வாங்க. வரட்டுமாம்மா? வாங்க. அம்மா, எதுக்குமா அப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்றது சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா ஜோசியர் சொல்லிட்டு போனதை கேட்டல, மனசு சங்கடமும் வேதனையும் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்காகத்தான் நான் நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளோ கவனமா இருந்தேன். அதையும் மீறி இப்படி நடந்து போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க 2 பேரோட அவசரம்தான். அம்மா, எனக்கு இன்னும் நம்பவே இல்லையாம்மா. நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த கிராமத்துக்கு போனதே தப்புதான். ஏமுத்தையா, எது பண்றதா இருந்தாலும் அண்ணிகிட்ட கேட்டுட்டு தானே செய்வேன். இதை மட்டும் அண்ணிகிட்ட கேட்காம செய்யறதுக்கு எப்படி மனசு வந்தது? இல்லத்த அண்ணே, அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் அவரையே குத்தம் சொல்லாதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னை காப்பாத்த வந்ததுனாலதான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சத்தியமா அங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, புது பொண்ணு இப்படி எல்லாம் கண் கலங்க கூடாது. இங்க பாருங்க, முதல்ல கண்ணை தொடங்க. அத்தை, ஜோசியர் சொன்ன மாதிரி என்ன மனசங்கடம் இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அது நடக்கும். கவலையே படாதீங்க. இன்னும் 2 நாள் தானே, அதெல்லாம் சரியாயிடும் அத்தை. ஆமா, என் மருமக சொல்றதுதான் சரி. இங்க பாருங்க, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. நடந்துடுச்சு. அத பத்தி இதுக்கு மேல வருத்தப்பட வேணாம். இத பாரு ஜெயா, நீ போய் தம்பிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. போமா. போங்க, நீ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. போமா. ஜெயா, சொல்லுங்க. வந்த அன்னைக்கே உன்னை கண்கலங்க வச்சுட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? பரவாயில்லைங்க. அது எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும்னு என்னை விட எங்கள் அம்மா ரொம்ப கனவு கண்டுட்டாங்க. அது நடக்கலைங்கிற வருத்தத்துலேயும் வேதனையிலேயும் தான் அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்க. இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான், புரிஞ்சுக்கோ. புரியுதுங்க. என்ன நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
அத்தை மனசு சங்கடப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். தேங்க்ஸ். சிலிண்டர் வெடிச்சது தற்செயல் இல்ல, உன் அப்பா அம்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்குறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டு பண்ண சதி வேலைன்னு சொன்னார். லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான். இங்க பயங்கரமா குளிரா இருக்க, இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மனசு சூடா இருக்கும்போது உடம்புக்கு இந்த குளிர் தெரியலங்க. வர வர நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற. இத பாரு லக்ஷ்மி, இது ரொம்ப தப்பு. இப்படி நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுவே நம்மள நிம்மதியா இருக்க விடாது. மனசுல தோன்ற கேள்வி எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு நிம்மதியா இரு. நானும் அப்படி இருக்கணும் தாங்க நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. ஒரு கேள்வி மட்டும் என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னது? எப்படிங்க எனக்கு திடீர்னு ஷாக் அடிச்சது? அந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா என் மனசு கொஞ்சம் ஆறும். என்ன லக்ஷ்மி, இதுக்குதான் நான் ஏற்கனவே உனக்கு பதில் சொல்லியிருக்கேன். திடீர்னு இங்க இருக்கிற வோல்டேஜ் அதிகமாயிடுச்சா, அதனாலதான் ஷாக் அடிச்சுதா? என்னால இதை நம்ப முடியலங்க. ஏன் லக்ஷ்மி? இதுக்கு பின்னால கார்த்திக்கோட வேலை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க லக்ஷ்மி, மஞ்ச கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா இந்த உலகமே மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. கார்த்திகை நீ அப்படி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாக்குறியோன்னு எனக்கு தோணுது. கார்த்திகை பத்தி காயத்ரி கிட்ட நீ பேசுற அப்பெல்லாம் உனக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசியிருக்கேன். ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறப்பதான் அது தப்போன்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? இரு லக்ஷ்மி, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு. அதிகமா நீ சந்தேகப்படுற, கோவப்படுற. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கார்த்திக்னு ஒரு கேரக்டர் இல்லாம இருந்தா நம்ம பொண்ணு காயத்ரி, நம்ம பேரன் அசோக், இவங்க 2 பேருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏதோ ஒரு நம்பிக்கையில காயத்ரி கை குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அவளுக்கு கார்த்திக் மாதிரி ஒருத்த அடைக்கலம் கொடுக்காம விட்டிருந்தா நம்ம பொண்ணையும் நம்ம பேரனையும் உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. கண்ணியமானவராய் இல்லாம ஒரு கெட்டவராய் இருந்திருந்தா அவரால நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க ஒரு நிமிஷம் போதும். எதுக்கு இந்த 6 வருஷம்? காயத்ரி நம்மள நினைச்சு கவலைப்படுறத கார்த்திகால பொறுத்துக்கவே முடியல. எலக்ட்ரிஷியன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட காயத்ரிக்காக தான் நீங்களும் ஆன்ட்டி ஊருக்கு போங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் அப்பவும் அவர்கிட்ட உன்னை விட்டு கொடுக்காம தான் பேசினேன். அவர் தான் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இருக்காப்புல. காயத்ரி என்ன சொல்றாளோ அதுதான் அவருக்கு வேத வாக்கு. இந்த நிலைமையில கார்த்திக் எதுக்காக உனக்கு எதிரா செயல்படணும்? நீதான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. எழுந்திருச்சு உள்ள வாமா. பனியில ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தா உன் உடம்புக்கு தான் ஆகாது. வா உள்ள வா. வாமா. அந்த திருட்டு ராஸ்கல் வனிதாவை கூட்டிட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. பாவம் அண்ணி,
அவர்கிட்ட என்ன பாடுபடுறாங்களோ. அவ ஏன் பாடுபட போறா? 2 பேரும் வெறுங்கையா வீசிட்டு போயிருக்காங்க. அவன் நல்லா பிளான் பண்ணி 50 லட்ச ரூபா திருட்டிட்டு போயிருக்கான். இந்நேரத்துல அவன் கரெக்டா செட்டில் ஆயிருப்பான். கஷ்டம்லாம் நமக்கு தான்ப்பா. தர்மலிங்கம், வாங்க சார். வாங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அந்த திருட்டு ராஸ்கலை நாங்க தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா அவனை பத்தின தகவல் எங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்க காலம் பூரா தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க. அது வரைக்கும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. வேற என்ன சார் நாங்க பண்ணணும்? இப்ப கேட்டியே இது கேள்வி. உங்களுக்கு அசோக் நகர்ல ஒரு வீடு இருக்காமே, நம்ம பசங்க விசாரிச்சுட்டு சொன்னாங்க. உண்மைதானா? உண்மைதாங்க. அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கணும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 50 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 5 கோடி ரூபாய் வீட்டை உங்க பேருக்கு எழுதி கொடுப்பாங்களா? அம்மா இருங்கம்மா. அடியாட்களை வச்சுட்டு சுத்தினாலும் நாங்களும் நியாயவாதிங்க தான். அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைங்க. 4.5 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். வீட்டெல்லாம் உங்க பேர்ல எழுதி வைக்க முடியாதுங்க. அப்ப என் பணத்துக்கு வழி? நீங்க யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போவீங்க. அதுக்கு நாங்க வெளிக்காடு ஆகணுமா? அதெல்லாம் நாங்க தர முடியாது. அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே? அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள தாங்க. ஆனா அந்த திருட்டு ராஸ்கல் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு எதிர்பார்க்கலையேங்க. இத பாருங்க சார், உங்க சொந்த கதை சோக கதை கேட்கறதுக்குலாம் நான் இங்க வரல. என் பணத்தை தர முடியுமா தர முடியாதா? முடியாதுங்க. யோசிச்சு பதில் சொல் தம்பி, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப ஓவரா மிரட்டிட்டு இருக்கீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, அவங்க வந்து விசாரிக்கட்டும். நாங்க அவங்க கிட்ட பதில் சொல்லிக்கிறோம். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஓஹோ, அப்படியா? போலீஸ் கிட்ட தான் பதில் சொல்லுவீங்களா? என்ன தர்மலிங்கம், லேடிஸை பேச விட்டுட்டு நீங்க சைலண்டா இருக்கீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய பணம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கணும். முடிவு உங்க கையில இருக்கு. அதுக்கப்புறம் நான் இப்படி சாத்விகமா பேசுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. வாங்கடா போலாம். பணத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும்ப்பா. என்னமோ போங்க. நம்ம திட்டத்தோட முதல் கட்டத்துல வெற்றிகரமா ஜெயிச்சிட்டோம். இதுக்காக சந்தோஷப்படுற இதே நேரத்துல நாம இனிமேதான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஜெயா. ஆமா மேடம், அந்த முத்தையா வீட்ல எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. அதனாலேயே நானும் அம்மாவும் ஒவ்வொரு விஷயத்துலயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியா நாங்க என்ன பண்ணணும்? இப்ப ஜெயா சொன்னால அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்கன்னு. உங்க 2 பேரோட முதல் வேலையே அந்த ஒத்துமையை கெடுத்து குட்டிச்சவறு பண்றதுதான். ஐயோ, இது ரொம்ப கஷ்டமாச்சே. இது எப்படி பண்ண முடியும்? மா, கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருமா. மேடம், எங்களுடைய கடன் பிரச்சனையை மட்டும் நீங்க தீர்த்துருங்க. இந்த வேலையை நாங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுவோம். ஓகே. என்ன ஜெயா, சர்வசாதாரணமா ரொம்ப ஈஸியா பண்ணிடுவோங்கிற? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எப்படி பண்ணுவ? அம்மா, பண்ண போறது நான் இல்ல, நீதான். நானா? ஆமா, ஜெயாவை விட நீங்க பண்ணாதான் காரியம் கச்சிதமா இருக்கும். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாதே. அத பத்தின கவலையே உங்களுக்கு வேண்டாம். வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கற மாதிரி எல்லாத்தையும் தெளிவா திட்டம் போட்டு நானே கொடுக்குறேன். அது மாதிரி பண்ணுங்க. இவங்க சும்மா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. களத்துல குதிச்சுட்டாங்கன்னா எல்லாரையுமே கதி கலங்க வச்சிருவாங்க. நீங்க என்ன பிளான் அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம போலீஸ் மச்சானுக்கு அந்த உமா ஜெகன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இலவச இணைப்பா அந்த நாகமாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. இதுதான் முத்தையாக்கு நாம கொடுக்க போற முதல் அடி. சரதா, நீங்க என்ன பண்றீங்கன்னா
அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி அஞ்சல நான்